ஹலோ கைஸ், நம்ம சேனலை ஆரம்பித்து ஃபஸ்ட்டு தடவை நம்ம குக்கிங் பண்ணி வீடியோ போட போகிறோம். இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யலான்னு இருக்கோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். ஆயில் எடுத்துக்கோங்க, தாளிக்கிறதுக்கு கடுகு, அப்புறம் எண்ணெய் கத்திரிக்காய்க்கு கத்திரிக்காய், அப்புறம் வெங்காயம், பூண்டு, மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி, அப்புறம் புளி கரைசல், அது கூட மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போது சட்டி எடுத்து வச்சிடலாம். ஆயில் ரெடியாக வச்சுக்கலாம். ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புன்றதுனால எண்ணெயிலேயே வறுக்கணும் கத்திரிக்காவை ஃபஸ்ட்டு. அதுக்கான எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதும் கொஞ்சம் இது வருது. இப்போ அந்த எண்ணெயில் கத்திரிக்காயை போட்டு வதக்கிக்கலாம். வதக்கி எடுத்து வச்சுக்கணும். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் எங்கள் 4 பேருக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். ஆயில் பத்தலைன்னா ஆயில் ஊற்றிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு கைஸ். இப்போ எடுத்து வச்சுருக்க பூண்டு நான் 2 பல் வச்சுருக்கேன். எங்களுக்கு தேவையான அளவு, நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டுக்கப்புறம் பூண்டு கூடயே சேர்த்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு பச்சை மிளகா நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் கறிவேப்பிலை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். மிச்ச கறிவேப்பிலை லாஸ்ட்டில் நம்ம குழம்பு இறக்கக்குள்ளே போட்டு இறக்கிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்குது கேஸ். இப்போது நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். பெரிய வெங்காயம் 2 நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா இதுவும் வதங்கட்டும். இதுவும் நல்லா வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். வதங்கும் போதே கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அப்போ நல்லா வதங்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள் ரைஸ், நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிடுச்சு. நல்லா ஸ்மெல் வருது. வெங்காயம் பூண்டு சேர்த்துருக்கிறது நல்லா ஸ்மெல் வருது. நல்லா பொன்னிறமாக ஆகணும். நல்லா இந்த சமயத்தில் நம்ம தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுன்ற அளவு சேர்த்துக்கோங்க. நான் கைப்பிடி தக்காளி சேர்த்துருக்கேன். போட்டு நல்லா வதங்கணும். நல்லா இதுவும் பொன்னிறமாக ஆகணும். இப்போ பாருங்கள், நல்லா தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கி பொன்னிறமாக ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் புளியும் மிளகாத்தூளும் கலரை பாருங்கள் ரைஸ். எங்களுக்கு தேவையான அளவு கலந்து வச்சுருக்கேன். அதை எடுத்து நம்ம இப்போ தாளிச்சதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள் கைஸ், நம்ம போட்டது நல்லா கலக்கி விட்டுக்கலாம். புளி கரைசலை ஊற்றிட்டு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்து கலக்கிக்கோங்க. தேவையான அளவு இப்போ உப்பு போட்டுக்கலாம். நான் தாளிக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கேங்க, அதனால் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம்.
ஏன்னா நான் தாளிக்கும் போது போட்டேன். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது அடுப்பை ஸ்பீடாக வச்சுட்டு நல்லா கொதி வரட்டும். ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா குழம்பு கொதி வரும்போது நம்ம கத்திரிக்காயை சேர்க்க போகிறோம். நல்லா கொதி வரட்டும். கொஞ்சம் குழம்பு கொதிக்குது பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் எடுத்து ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். பார்த்திங்களா, நல்லா ஆரம்பத்துலேயே நல்லா நம்ம வதக்கி வச்சுட்டோம். நம்ம அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. நீங்களும் இப்படி செஞ்சிங்கன்னா குழம்பு இன்னும் சுவையாக இருக்கும். புண்டு போகாத இருக்கும். கத்திரிக்காய் குழன்னு ஆகாத அப்படியே இருக்கும். நல்லா போட்டுட்டு கத்திரிக்காயை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சூப்பராக இருக்குது வாசனை. கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டுடலாம். இதுவும் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் குழம்போடு நல்லா ஊறும். கத்திரிக்காய் இன்னும் சுவையாக இருக்கும். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். திறந்து பார்க்கலாம். நல்லா கொதி வருது கைஸ், பாருங்க. நல்லா சூப்பராக கத்திரிக்காய் வந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கறிவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் குழம்புக்கு. நல்லா ஒரு கிண்டிட்டு பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குது குழம்பு. கத்திரிக்காய் போட்டாச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. சாப்பாடு போட்டு கத்திரிக்காய் குழம்பு ஊற்றியாச்சு. நல்ல சுவையான கத்திரிக்காய் குழம்பு. இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்த வீடியோ நாங்கள் போடுவோம். சரி, ஓகே, பாய் கைஸ்.